Good morning, everyone. Welcome to Besant Technologies. போன வீடியோவில் வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இருந்து ஒவ்வொரு டேட்டா டைப்க்கு இடையிலையும் எப்படி டைப் காஸ்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்றது தான் வந்து டைப் காஸ்டிங். ஸோ இப்போ ஒரு ஃபார்மெட்னா என்னன்னா, இப்போ நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்ல இருக்கோம். இப்போ இன்டீஜர்ல இருந்து லாங் டேட்டா டைப்க்கு நம்ம மாற்றணும் அப்படின்றதுனா இப்போ அதுக்கு சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி சிண்டாக்ஸ் கீவேர்டு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ அந்த இதுல இருந்து, அதாவது இன்டீஜர் டேட்டா டைப்ல இருந்து லாங்க்கு மாற்றணும்னா அதுக்கு பேர் தான் வந்து டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ரெண்டு விதமான டைப் காஸ்டிங் இருக்கு. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங், இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங்னா ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். அதாவது ஏன் வந்து அதை ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மாலர் டேட்டா டைப்ல இருந்து லார்ஜர் டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றப்போ நம்ம மேனுவலா எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் அசைன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். அதே இது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்னா என்னன்னா, லார்ஜர் டேட்டா டைப்ல இருந்து ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்றப்போ நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. ஸோ அப்போ அது வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன், அதாவது வைடனிங் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷனை, அதாவது கன்வெர்ட்டிங் அ ஸ்மாலர் டைப் டு லார்ஜர் டேட்டா டைப் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்றது பேர் வந்து வைடனிங் காஸ்டிங். அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், பைட்ல இருந்து ஷார்ட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, அதே இது ஷார்ட் டு கேரக்டர், கேரக்டர் டு இன்ட் டு லாங், லாங் டு ஃப்ளோட், ஃப்ளோட்ல இருந்து டபுள். ஸோ இதே இது பைட் டு இன்ட் கூட டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். வேற அடுத்த காஸ்டிங் வந்து நேரோவிங் காஸ்டிங், இல்ல வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது லார்ஜர் டைப்ல இருந்து ஸ்மாலர் டைப்புக்கு வந்து மாத்துறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டபுள்ல இருந்து ஃப்ளோட்டோ, இல்ல டபுள்ல இருந்து லாங்கோ, இல்ல லாங்ல இருந்து இன்டோ. ஸோ இந்த மாதிரி லார்ஜர் டேட்டா டைப்ல இருந்து ஸ்மாலர் டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம மேனுவலா தான் வந்து காஸ்டிங் பண்ணி ஆகணும். ஸோ டைப் காஸ்டிங்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு வந்து வேல்யூஸை மாத்துறதுக்கு பேர் தான் வந்து டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இம்ப்ளிசிட் காஸ்டிங் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பாருங்களேன். இப்போ வந்து இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை வந்து ஒய்க்கு நான் அசைன் பண்றேன். இப்படி டைரக்டா லாங், அதாவது இன்டீஜரை விட லாங் வந்து ஹையர் ஆர்டர் டேட்டா டைப். ஸோ இப்படி லாங்க்கு வந்து எக்ஸோட வேல்யூ நான் அசைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒய்க்கு வந்து லாங்கா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி இப்போ ஒய்யோட வேல்யூவை ஃப்ளோட்டுக்கு நான் அசைன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஷன் ஆயிடுது. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்படி ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்றப்போ இப்போ லாங் டைப்ல இருந்து ஃப்ளோட் டைப்க்கு மாத்துறப்போ அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வந்து சம் டேட்டா லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றப்போ வந்து நாம வந்து அந்த என்ன லாஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஓகே, இப்போ எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஹையர் ஆர்டர் டேட்டா டைப்ல இருந்து ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு மாத்துறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டபுள்ல இருந்து லாங்ல மாத்துறப்போ என்ன பண்றேன்னா, டபுள் டேட்டா டைப்பை வந்து லாங் டேட்டா டைப் மாத்துறப்போ டைப் காஸ்டிங் இந்த பிராக்கெட்ல போடுறது வந்து என்ன டேட்டா டைப்பா நம்ம மாத்த போறோமோ அந்த டேட்டா டைப்பை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள்ல இருந்து லாங்க்கு மாத்த போறேன்னா அந்த லாங்கை வந்து அந்த வேரியபிள், அதாவது அந்த டபுள்ல உள்ள வேரியபிளுக்கு பக்கத்துல வந்து லாங்ன்ற டைப் காஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேரியபிள் வந்து லாங் வேரியபிளா கிடைக்கும். அது மாதிரி லாங்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றோம்னா இன்ட்ன்றத வந்து பிராக்கெட்ல போட்டுட்டு டைப் காஸ்ட் பண்ணிடணும். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப டபுள்ல இருந்து லாங்னு கன்வெர்ட் பண்றப்போ வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் லாஸ் ஆகும், அதாவது டெசிமல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து டபுள் வேல்யூல இருந்து லாங்கா வந்து கன்வெர்ட் பண்றதுனால, அதாவது டபுள்ன்றது டெசிமல் பாயிண்ட் உள்ள டேட்டா டைப், வேற லாங்கும் இன்டீஜரும் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாத டேட்டா டைப், ஹோல் நம்பர். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிராக்ஷனல் பார்ட் வந்து லாஸ் ஆகும் அந்த கன்வர்ஷன்ல. ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டேட்டா டைப்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம் அப்படின்றது சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பூலியன். ஸோ இப்போ நம்ம பூலியன் டேட்டா டைப்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, எய்தர் ட்ரூ எய்தர் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ பை டிஃபால்ட்டா வந்து பூலியன் வந்து ஃபால்ஸ்,
இப்போ இந்த இடத்துல பூலியன் டேட்டா டைப் எப்படி டிக்ளேர் பண்றோம்னா, பூலியன்ன்றது கீவேர்டு, அதாவது டேட்டா டைப்போட ஒன் ஆஃப் த பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஃபிளாக்ன்றது வந்து அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன்னா, விச் மீன்ஸ் என்னன்னா இது வந்து இந்த ஃபிளாக் வந்து ட்ரூன்னு செட் பண்றேன், அதை பிரிண்ட் பண்றப்போ எனக்கு ட்ரூன்னு வருது. ஸோ இது வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ அதே இது வந்து பைட் டேட்டா டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட சிண்டாக்ஸ் வந்து பைட்டு ஸ்பேஸ் வேரியபிள் நேம் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம வந்து நான் முன்னாடியே பார்த்துருக்கோம், வேரியபிள் டிக்ளரேஷன் அசைன்மெண்ட் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து ரெண்டாவது லைன்லயும் நம்ம அசைன் பண்ணலாம். இந்த இடத்துல அதுதான் பண்ணியிருக்காங்க. இப்போ பைட்டு ஸ்பேஸ் ரேஞ்சுன்றது வேரியபிள் நேமு. இப்போ அந்த ரேஞ்சுன்ற வேரியபிள் நேமுக்கு வந்து 124ன்னு நான் அசைன் பண்றாங்க. ஸோ நமக்கு பைட் ரேஞ்சு நமக்கு தெரியும், -128 to +127. ஸோ அதை நான் பிரிண்ட் பண்றப்போ 124ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ அடுத்து வந்து ஷார்ட்ன்றது வந்து அகைன் வந்து ரொம்ப பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் நாம தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்ன்றது பைட்டை விட மேல, விச் இஸ் 2 பைட் சைஸ் உள்ளது. இப்போ ஷார்ட் டெம்பரேச்சர் அப்படின்றத டிக்ளேர் பண்றேன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கு வந்து -200ன்னு அசைன் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கேரக்டர் அண்ட் பூலியனை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ்ல இருந்து வேல்யூஸ் இருக்கும். அதனாலதான் அதை வந்து சைன்டு டேட்டா டைப்ன்றது சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து -200ன்றத நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இன்ட். ஸோ இன்ட்டோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ். ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச்ல வந்து மைனஸ்ல இருந்தும் பிளஸ் அலோவ் ஆகும். இப்போ இதுவும் அகைன் விச் இஸ் அ டேட்டா டைப் இன்ட், ரேஞ்ச்ன்றது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு தட் ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ். ஓகே, அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து லாங் ரேஞ்ச். ஸோ இப்போ லாங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, இப்போ லாங் ரேஞ்ச் வந்து இன்டீஜரை விட பெருசு, 8 பைட் டேட்டா சைஸ் உள்ளது. இப்போ இது வந்து லாங்னு மென்ஷன் பண்றதுக்கு என்னன்னா, கடைசியில வந்து எல்லுன்னு இண்டிகேட் பண்ணலாம். எல்லுன்னு இண்டிகேட் பண்ணோம்னா அதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா லாங்குன்னு அர்த்தம். இப்போ இது அதோட ரேஞ்சை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்து வந்து டபுள். ஸோ டபுளும் வந்து சைன்டு டேட்டா டைப்ன்றதுனால நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இதுக்கு வரும். அதோட சிண்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டபுள்ன்றது டேட்டா டைப், நம்பர்ன்றது வந்து வேரியபிள் நேம், ஈக்குவல் அசைன் பண்ணிட்டு -42.3ன்றத கொடுத்துருக்கேன். இப்போ அதை சிஸ் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் பாத்தீங்கன்னா அகைன் ஃப்ளோட்ன்றது ஒன் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் டேட்டா டைப். இப்போ லாங்க்கு எப்படி எல்லுன்னு டிஃபைன் பண்ணுமோ ஃப்ளோட்டுக்கு எஃப்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அகைன் இது வந்து நெகட்டிவ் வேல்யூல இருந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே, இது வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா -42.3 வித் டெசிமல் பாயிண்டோட உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து கேரக்டர். ஸோ கேரக்டர் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிங்கிள் லெட்டர் தான் வந்து கேரக்டர். ஸோ அதை வந்து யூனிகோட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து நான் யூனிகோட் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றேன். யூனிகோட் வேல்யூவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா /U0051. ஸோ இந்த 51ன்றது வந்து ஒரு லெட்டருக்கு வந்து அசைன் ஆயிருக்கும். இப்போ இந்த இதை வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம லெட்டருக்கு அசைன் பண்ணிட்டு இப்போ அந்த லெட்டரை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வரும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல 51ன்றது கியூக்கு மேப் ஆயிருக்கும், 65ன்றது வந்து கேபிட்டல் ஏக்கு மேப் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த 4 டிஜிட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்க்கு வந்து மேப் ஆயிருக்கும். அடுத்து வந்து வேற என்ன மாதிரி, நான் அப்ப முன்னாடி டிஃபைன் பண்ணது வந்து யூனிகோடா டிஃபைன் பண்ணேன். ஸோ அது மாதிரி வேற என்னவா டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 டிஜிட்டா டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து லெட்டர் பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம டைரக்டா வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு போவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் ப்ராக்டிஸ்ல வந்து போன தடவை நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் பாருங்களேன். இப்போ பூலியன் ஃபிளாக் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதை சிஸ் அவுட்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து முதல்ல வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து வரும். ஸோ விச் மீன்ஸ் ஃபால்ஸ். என்ன சொல்லுது? ஸோ இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ பெஸ்ட் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறது நல்லது. பட் டைரக்டா வந்து இப்படியும் கொடுக்கலாம். கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பூலியனை வந்து சிண்டாக்ஸ் எரர் அப்படின்றது சொல்லுது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஃபிளாகை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இது ஐடின்றதோட ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். இப்போ நான் வந்து ஃபிளாக் ஈக்குவல் டு
ட்ரூன்னு நான் டிஃபைன் பண்றேன். விச் மீன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ட்ரூ வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தேன்னா ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் பார்த்தேன்னா ட்ரூன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இது பண்றேன் அப்படின்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுப்போம். எனக்கு வந்து ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃப்ளோட் பார்ப்போம். ஓகே, ஃப்ளோட் நான் ஃப்ளோட்டுக்கு என்ன சொன்னேன், எஃப்னு டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 5.6 எஃப்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த டெசிமல் பாயிண்டோட நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் டெசிமல் வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ 5.6 வந்துருச்சு. ஸோ இதே ஃப்ளோட்டை வந்து நம்ம வந்து டபுளா இது பண்ணோம் அப்படின்னா டபுள் ஏன் நம்ம டெசிமல் வேல்யூ நம்ம பையோட வேல்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோமே, பையோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி, ஈக்குவல் டு 3.14 தான் அதோட வேல்யூ. இப்போ இந்த பையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டீஜருக்கு எழுதுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இன்டீஜர் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. வேற என்ன எழுதலாம் நம்ம, இப்போ வந்து ஷார்ட் டு, ஓகே பைட்டு எழுதியாச்சு, ஷார்ட் நம்ம எழுதுவோம். ஷார்ட் வந்து சாரி ஷார்ட் கொடுக்க கூடாதுல்ல, அதோட வேரியபிள் நேம் தானே நம்ம கொடுக்கணும், அதனால எரர் அடிக்குது. பையோட வேல்யூ வந்து 3.14 5678 அந்த ஷார்ட்டோட வேல்யூ. இப்போ லாங்கை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எல்லுன்னு சொல்லிருக்கேன் லாங்கை டிஃபைன் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, இப்போ வந்து டைப் காஸ்டிங்கோட ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். விச் இஸ் அகைன் நான் ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் கால்டு டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கமாண்ட் நான் மென்ஷன் பண்றேன். This program explains about இது வந்து டைப் காஸ்டிங்கோட எக்ஸாம்பிள். இது வந்து so there are two type casting. ஒன்னு வந்து implicit type casting, ரெண்டாவது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். இப்போ இந்த ரெண்டு டைப் காஸ்டிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் வந்து இம்ப்ளிசிட்னா ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் சொன்னோம்ல, இப்போ இன்டீஜர்ல இருந்து லாங்க்கு மாத்துவோம். இப்போ இன்ட்டு அக்கௌண்ட் நம்பர்னே வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு
5 இவ்வளவு நம்பர்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நான் எப்படி டைரக்டா இது பண்ணிக்கலாம்னா லாங் டேட்டா டைப்க்கு அசைன் பண்றேன் அப்படின்னா அக்கௌண்ட் வேல்யூ ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா இதுல எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா சொல்லுங்க, லிட்ரல் இஸ் ஆஃப் டைப் இன்டிஜர் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு எரர் அடிக்குது நமக்கு. ஸோ இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச்னா இப்போ நம்ம அந்த சைஸை விடையே மேரி கொடுத்துட்டோம். இவ்வளவுதான். இது ஒரு லெவல் தான். அந்த ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 பைட் ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த அக்கௌண்ட் நம்பர்ன்றது இன்டிஜர் டேட்டா டைப்பு. அதை வந்து அக்கௌண்ட் வேல்யூ அதாவது லாங் டேட்டா டைப் நான் மாத்துறேன். ஓகே, இப்போ கன்வர்ஷன் நடந்துருது நமக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். நமக்கு வேல்யூ எதுவும் லாஸ் ஆகாது இந்த இடத்துல. இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சேம் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு சேமா இதாகுது. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பிளிசிட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே டபுள் எடுத்துக்கிறேன். டேட்டா ஈக்குவல் டு 6.7890.123 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இன்ட்டு டேட்டா வேல்யூ டேட்டா இன்ஃபோ ஈக்குவல் டு இது வேரியபிள் நேம் நீங்க உங்களோட இஷ்டப்படி கொடுத்துக்கலாம். பட் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்றப்போ வந்து ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்போதைக்கு ஃபைன். இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால இப்போ வந்து இதை எப்படி டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ டபுளா இருக்கிற அந்த இதை வந்து இன்டீஜரா மாத்தணும்னா எந்த இதுவா நம்ம மாத்துறோமோ அதை வந்து இந்த பிராக்கெட்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஓகே இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துடணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து நான் டபுளை வந்து இன்டீஜரா மாத்துறேன். இப்போ நான் 2 வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு டேட்டா லாஸ் இந்த இடத்துல தெரியும். ஏன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இன்டீஜரா மாத்துறப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த லாஸ் ஆயிடும். இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் மட்டும் அந்த லாஸ் இருக்கும். ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து வராது நமக்கு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, நம்ம முதல் கொடுத்தது வந்து 6.7890 கொடுத்தோம். அந்த டபுள்ன்றது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பை மாத்துறப்போ 6ன்னு மாறிடுச்சு. விச் மீன்ஸ் அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து அந்த கன்வர்ஷன்ல லாஸ் ஆயிடுது. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.